ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். சுப நிகழ்ச்சியில் எதுலேயுமே ஈடுபடக்கூடாதுன்னு புறக்கணிக்கக்கூடிய ஒரு நாள் தான் கரிநாள். அப்படிப்பட்ட கரிநாளில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள்னு சில இருக்குது. அந்த காரியங்களில் ரொம்பவே முக்கியமான ஒரு காரியம் கடன் பிரச்சனை தீர்வதற்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம். அதுலேயும் இந்த முறை கரிநாள் தேய்பிறையில் வருது. தேய்பிறையில் வரக்கூடிய கரிநாளில் கடன் தீர்வதற்குரிய பரிகாரத்தை நம்ம செய்யும் பொழுது தேய்பிறை போலவே கடனும் தேய்ந்து கொண்டே போகும். இப்படிப்பட்ட ஒரு அருமையான பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் கஷ்டத்தையும் தரக்கூடியது ஒன்று இருக்குது அப்படின்னா அது கடன் தான். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். இலங்கை வேந்தனின் கவலைக்கும் கடன்பட்டவரின் கவலையையும் ஒப்பிட்டு ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அந்த அளவிற்கு கடன் என்பது மிகப்பெரிய கஷ்டமாக நமக்கு இருக்குது. இப்படிப்பட்ட கஷ்டத்திலிருந்து விடுபட நீண்ட நாட்களாக வட்டியை மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்கோம், அசலை திருப்பி செலுத்த முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தேய்பிறையில் வரக்கூடிய கரிநாள் ஒரு வரப்பிரசாதம். இந்த நாளை தவறவிடக்கூடாது. வெள்ளிக்கிழமையோடு கரிநாளும் தேய்பிறையும் சேர்ந்து வருகிறது. இந்த தேய்பிறை சுக்கிர கரிநாள் அப்படின்னே சொல்லலாம். காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே இல்லைன்னா 10:30லேருந்து 12 மணிக்குள்ளே இந்த ஒரு எளிமையான பூஜையை நீங்கள் செய்யுங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தாம்பாள தட்டை எடுத்துக்கோங்க. அது நிரம்ப கல்லுப்பை பரப்பணும். அதற்கு நடுவே ஒரு அகல் விளக்கு வைத்து நெய்யூற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. ஒரு பிரியாணி இலை எடுத்து எவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குதோ அதை எழுதி அந்த தீபத்திற்கு முன்னாடி வச்சிடணும். ஒரு சின்ன கிண்ணத்தில் தேனை வச்சுருங்க. இப்போ முதல்ல கணபதியை வழிபாடு செய்யுங்க. ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக. இந்த மந்திரத்தை 51 முறை சொல்லணும். அடுத்ததாக உங்களுடைய குல தெய்வத்தை வழிபடணும். ஓம் குலதெய்வத்தின் பெயர் நமக, அதாவது உங்கள் குலதெய்வத்தோட பெயர் என்னவோ அதை சொல்லி நமக அப்படின்னு சொல்லுங்கள். 51 முறை இதையும் சொல்லிடுங்க. அடுத்ததாக ஓம் லலிதம் ரம்போதரம், இந்த ஒரு மகாலட்சுமி தாயோட மந்திரத்தை 51 முறை சொல்லணும். 51 முறை சொல்லணும். ஓம் லலிதம் லம்போதரம். இப்படி மகாலட்சுமி தாயாரின் மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது யாருக்கெல்லாம் கடன் தர வேண்டியிருக்குதோ அவங்களுடைய கடன் தொகையிலிருந்து சிறு தொகையாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒருத்தவங்களுக்கும் நீங்கள் தனித்தனியாக கவரில் பணத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வெள்ளை நிற பேப்பரை எடுத்து சிவப்பு நிற பேனாவை பயன்படுத்துங்க. வேறு எந்த பேனாவும் பயன்படுத்த வேணாம், சிவப்பு நிற பேனா பயன்படுத்தணும். ஓம் லலிதம் லம்போதரம் அப்படிங்கிற மந்திரத்தை 51 முறை எழுதணும். அதுக்கப்புறம் நீங்கள் கற்பூர தீபதூபம்லாம் காட்டி உங்கள் பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க. அந்த பிரியாணி இலை இருக்குது இல்லையா, அதை எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நெய் விளக்கில் காட்டி அந்த சாம்பலை வெளியில் எரித்து சாம்பலை வெளியில் ஊதி விட்டணும். இப்போ நெய்வேத்தியமாக வச்சா தேனை எடுத்து சாப்பிடுங்க. இந்த தீபம் குளிர்ந்ததுக்கப்புறம் கல்லுப்பை எடுத்து சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உப்போடு சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த முறையில் வெள்ளிக்கிழமை சேர்ந்து வரக்கூடிய தேய்பிறை கரிநாள் அன்று பரிகாரம் செய்வதன் மூலம் விரைவிலேயே கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனையிலிருந்தும் நம்ம வெளிவரலாம். கடன் பிரச்சனை தீர்வதற்கு எப்படி மைத்திரை முகூர்த்தம் நமக்கு உதவுதோ அதே போல் தேய்பிறையில் வரக்கூடிய கரிநாளும் நமக்கு உதவும். அதி அற்புதம் வாய்ந்த இந்த கரிநாளை நம்ம தவறவிடக்கூடாது. மாதத்தில் வரக்கூடிய இந்த கரிநாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதாவது தேய்பிறை கரிநாள் இது நம்ம கடனை அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கரிநாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் பைரவர் சன்னிதானம் இருக்கும். அந்த பைரவருக்கு கரிநாள் அன்னைக்கு செவ்வரளி பூக்களை வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கடன் சுமையானது படிப்படியாக குறையும். வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து முட்டுக்கட்டைகளும் சரியாகும். வாழ்க்கையில் முன்னேற நிறைய தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னாலும் நீங்கள் இந்த வழிபாட்டை கரிநாளில் செய்யலாம். தொடர்ந்து 7 கரிநாள் பைரவருக்கு விளக்கு போட்டால் நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அது நிச்சயமாக 7 நாள் அந்த கரிநாள் முடிவதற்குள்ளே நிறைவேறும். ஒரு மாதத்தில் 2 இல்லைன்னா 3 முறை கரிநாட்கள் வரும். காலண்டரை பாருங்கள், அதில் வரக்கூடிய இந்த 2-3 நாட்களையும் நீங்கள் பயன்படுத்தலைனாலும் மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிறை கரிநாளை இந்த ஒரு நாளையாவது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.